காட்டுப்பாதை வழியாக ராமானுஜரும் அவரது சீடர்களும் சென்று கொண்டிருந்தனர். தூரத்தில் ஒரு குயவனின் வீட்டை கண்டனர். அந்த குயவன் தனது வீட்டின் வெளியே பானைகளை செய்து அதை சூளையில் வைப்பதற்காக அடுக்கி வைத்திருந்தான். அந்த குயவன் வீட்டிற்கே ராமானுஜர் வந்ததும், ஒரு ராத்திரி இங்கு தங்குவதற்காக குயவனிடம் கேட்டு வாரும் என்று தனது சீடனை அனுப்பினார். சுவாமிகள் வந்திருக்கிறார், ராத்திரி தங்கலாமா என்றவுடன், சுவாமிகளா யார் என்று குயவன் கேட்டதும், சீடர் ராமானுஜன் என்றார். ராமானுஜரா என்று கேட்டு குயவன் கத்தி தனது மனைவியை அழைத்து இருவருமாக நமஸ்கரித்தனர். ஹே நாதமுனி, ஹே ஆள வந்தார், ஹே பெரிய நம்பி, ஹே மணக்கால் நம்பி என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டதும் அவர்கள் ஓடி வந்தனர். அனைவருமே திருமண் காப்பு அணிந்திருந்தனர். குயவனிடம் பேசிக் கொண்டிருந்த சீடர் அதிர்ந்து போய், இந்த காட்டில் பூர்வாச்சாரியர்களுடைய பெயரை இவர்களுக்கு வைக்கும்படி யார் செய்தார் என்று கேட்டதும், ராமானுஜர் வரும் முன்னே ராமானுஜன் திருவடியை ஆசிரித்த ஸ்ரீ வைஷ்ணவர் இந்த வழியாக சென்றபோது குயவனின் வீட்டில் தங்கியதாகவும் அவர் அனைவருக்கும் வைஷ்ணவ தீட்சை அளித்ததாகவும் குயவன் கூறினான். ராமானுஜர் கூறினார், எம்பெருமானுடைய பெயர்களையும் ஆச்சாரியர்களுடைய பெயர்களையும் குழந்தைகளுக்கு இட்டு கூப்பிடும் பாக்கியம் சந்நியாசத்தை காட்டிலும் சிறந்தது என்றார். இப்படி ஒரு பாக்கியம் தனக்கில்லையே என்று ராமானுஜரே நினைத்தாராம்.